நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் அருமையா இருக்கீங்க? இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், இல்ல இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடைகளை கூட எடுத்துக்கலாம். ஆடி வந்துருச்சுப்பா, ஆடி ஆற்றல் தரும் அப்படின்னு ஆடிக்குனே ஒரு புது மதிப்பு, ஆன்மீக மாதம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆடி பத்தி சொல்லிடுங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட். ஆடி மாதம்னா ஆஃபர் மாதம் மட்டும் இல்லை, ஆன்மீக மாதம், இறை வழிபாடு கிடைக்கின்ற மாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, அங்கே இன்றைக்கி கிரகணமும் வருது. இன்றைக்கி ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வருகின்ற வரலட்சுமி நோம்பு. இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய இறைவன் வழிவகுக்கிறான். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்குது. நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடியது. அதுக்கு நல்லதாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணமாய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது பல பேர். திருமண உறவில் கிடைக்கலன்னு இருக்கிறது பாதி பேர். இன்னும் பாதி பேர் இருக்கின்ற உறவே சரியில்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்? மாங்கல்ய பலம் இருக்குமா? நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்பாங்க. இன்றைக்கி குறைவெல்லாம் இருக்கிறது நோய் தான். அந்த நோய்க்கு ஒரு விடுகாலம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம். ஏன்னா கோச்சார ரீதியாக என்ன நடக்குதுன்னா, உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படியே மாறுது. இதே இதில் தான் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வேறு நடக்குது, வக்ர கதியில் வருது. புத பயிற்சி, இத்தனை கிரக பயிற்சியும் நடந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருப்பதால் ஒவ்வொருக்கும் பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அடைய வேண்டிய அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்போ இதோட முக்கியமாக முன்னோர்களோட அருள் கிடைக்கும். தேவையற்ற சாபத்தையும் போக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணி நிறைவேற்றலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் நாம் மட்டும் சரியாக பயன்படுத்தி விட்டோம், வருகின்ற ஒரு சில வருடங்களே சிறப்பாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். சார், தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல கூட உழைக்கணும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு ராசினா மகர ராசி தான். ஏன்னா அவங்கள பற்றி ஆல்ரெடி எல்லாருமே சூப்பராக இருக்குது, உங்களுக்கு டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன சார் சொல்ல போகிறோம் ஆடி மாதத்தில் உங்களுக்கு? நிச்சயமாக இந்த ஆடி மாதம் ஆஃபர் தான் நீங்கள் கேட்குறீங்க. உழைப்பால் உயரும் ராசி இந்த மகர ராசி. தன் வாழ்வில் இந்த ஆடி மாதத்தில் 7ல் சூரியன் மற்றும் குரு பகவான் இருக்கிறதுனால சிகரத்தை அடைகின்ற காலகட்டம் வருது. மிகப்பெரிய யோகம். அப்போ பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இருக்குது. இதற்கு முன்னாடி இந்த ராசியை போட்டு துவச்சது அந்த ராசி தான். என்ன ரீசன் நடந்ததுன்னா, உழைப்பு இருந்து நடக்கலை, ஹார்ட் ஒர்க் பண்ண ஒன்றான எஃபெக்ட் கிடைக்காமல் இருந்தது. அதோட சொந்த பந்தங்களே அவமானப்படுத்தின மாதிரி வளர்த்த கடா மாரில் பாஞ்சதெல்லாம் அனுபவிச்சதெல்லாம் இந்த மகரம் தான். ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நல்ல பலன் தெரியுங்களா? உழைப்பால் உயர்றது மட்டும் இல்லாமல் திடீர் பண வரவு உண்டு. திடீர் பண வரவுன்னு சொல்றீங்க. எப்பவுமே ஆனால் மகரம் சுற்றி கொஞ்சம் பணம் அதிகமாக தானே இருக்கும். இல்லை, பண வரவு இப்போ வருகிற காலகட்டம் என்ன வருது அப்படின்னா, இவங்க ஏதோ ஒரு பணம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பணம் வந்துடும். ஒரு சில பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பணம் வந்துடும். வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற காலகட்டங்கள். ஒரு சில பெண்களுக்கு பூர்வீக சொத்து வந்துடும். அப்போ ஏதோ ஒரு வகையில் பணம் வருது, கையில் பணம் ரோலிங் ஆகுது. இதை வச்சுக்கிட்டு முதல்ல கடனை அடைத்து வெளிவருவதே சிறப்பு. ரெண்டாவது, இந்த ராசி இன்வெஸ்ட்மெண்ட், இடம், வீடு, சொத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ராசி பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாத ராசி. பண்ணக்கூடாது. நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது மாதிரிலாம் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணுவாங்க, டெய்லி ட்ரேடிங்கு. எக்ஸ்பீரி பொருட்கள் இந்த ராசிக்கு ஆகாது. ஏன்னா இந்த ராசி சந்திரனுக்கு எதிரில் வருது. அப்போ சந்திரனுங்கிறது தேய்மானத்தை குறிக்கிறது. எக்ஸ்பீரி ப்ராடக்ட் மட்டும் வேண்டாம். அப்போ இந்த ராசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ராசிக்கு இப்போ நகை இது மாதிரிலாம் வாங்கக்கூடிய காலகட்டம். இப்போ இவங்களுக்கு எப்போவுமே இந்த ராசி இடமோ வீடு சொத்து வாங்கினா தெற்குன்னு ஒன்று குறிச்சிடும். சவுத்து என்ன சவுத்துனா, இப்போ சென்னைன்னு வச்சுங்களேன், சவுத்து மெட்ராஸ் அந்த பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தெற்க பார்த்த வீடு தெற்க பார்த்த கோயில் இருக்கிற பக்கம். அப்போ தெற்குங்கிற ஒரு விஷயம் இந்த ராசிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், தெற்க பார்த்த ரூமில் கூட அந்த வீடு இல்லைன்னா கூட அந்த ஒரு தலைவன் தலைவி இந்த மாதிரி தெற்க பார்த்த ரூமில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ராசி இதை பயன்படுத்தினால் வெற்றியாக இருக்கும். இந்த ராசி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது. இதுதான் பிரச்சனை. நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. அப்போ நீங்கள் சொல்கிற சொல் ரொம்ப கவனமாக சொல்லணும். அறிவாளிகள் மட்டும் சொல்லுங்கள், ரொம்ப எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இது ஒன்று. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிற காலகட்டம். அப்போ நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணலாமா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு எப்போ தொடங்கலாம், இது இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் வந்துட்டு இருக்கும். இப்போ தொடங்கலாம். ஏன்னா குருபலன் உண்டு, தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு.
இவங்களுக்கு கவர்மெண்ட்டோட உதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க சப்சிடி கிடைக்குமா, ஒரு சில சொத்துக்கள் பெண் பேரில் வாங்கினா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி கவர்மெண்ட் வகையிலிருந்து ஆதாயங்கள். சோலார் என்ற ஒரு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவி வெஹிக்கிள், நிறைய பேர் காரு இதெல்லாம் வாங்கினா இவி வெஹிக்கிள் இந்த ராசிக்கு யோகங்கள். இப்போ வெஹிக்கிள்னு சொல்கிற இந்த ராசி இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி ஒரு கார் இருக்கும், அதை விட்டுட்டு அதோட லோயஸ்ட் பிராண்ட் ஒரு கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வீட்டில் இவங்க அதை உன்னை கொடுத்துட்டு உன்னை மாற்றுகிற காலகட்டமும் வருது. நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து. ஓகே சார். இப்போ மகர ராசின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இவங்க வந்து செகண்ட் மேரேஜ் இல்லை கணவன் மனைவியாக இருந்தால் நம்ம பண்ணலாமா சார்? இப்போ நிச்சயமாக. ஏன்னா உறவுகள் ரீதியாக ஒரு சில வருத்தங்கள் ஏற்பட்ட இந்த ராசி இதுதான். ஏன்னா 8ஆம் இடத்துல இந்த கேது பகவான் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள், ஒரு சில வெறுப்புகள் வந்தது, சில மாதங்கள் வந்தது, சில வருடங்களாக இருக்கிறது உண்மை. ஒரு சிலருக்கு என்னென்னா, இங்கே திருமண வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு அடுத்த வாழ்க்கை அமையுமா, குழந்தை இருக்குன்னு இருந்தேன்னு சொன்னது இது எல்லாமே இந்த ராசி தான். ஆனால் இந்த ராசி இப்போ டிசிஷன் எடுக்க மாதம். டிசிஷன் என்ன, இந்த உறவு நீடிக்கும் நீடிக்காது, இல்லை அடுத்த உறவை பார்க்கலாம் இது. ஆனால் திருமண ரீதியாக இப்போ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஒரு வரன் இருப்பாங்க இல்லையா, கல்யாணம் ஆக அம்சம் 7ஆம் இடத்துல சூரியன் வரும்பொழுது என்ன நடக்குன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் வரும். அதை பற்றி விசாரிக்கக்கூடியது. ஏன்னா இந்த எப்போவுமே இந்த ராசி ஒன்று முடிஞ்சது, எப்போ திருமணம் பண்ணலாம் 1-2 முறை விசாரிக்க வேண்டிய ராசி தான். இந்த ராசி பார்த்தீங்கன்னா 1000 கேள்வி கேட்டுட்ருக்கோம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சில உறவை கேட்காம கல்யாணம் பண்ணிடுறோம். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த திருமண உறவுகள் மட்டும் கேட்டு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். இந்த ராசி என்பவர்கள் நிறைய பேர் பத்திரிகை அடித்து நின்னது உண்டுங்க, பேச்சுவார்த்தை போய் நின்னது இந்த ராசி தான். ஏன்னா இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. வருகின்ற பார்ட்னர்கிட்ட இந்த ஒரு ராசி மட்டும் அந்த கணவன் மனைவி பார்க்கும்போது சில நாட்கள் பேசிட்டு முடிவெடுக்கணும். ரொம்ப ரொம்ப பேரண்ட்ஸ் கம்பல்ஷன் வேண்டாம். உங்களுக்கு மனசுக்கு திருப்தி இருந்தால் மட்டும்தான் கட்ட வேண்டிய ராசி. இப்போ வேலை ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். அது ஒரு சில வக்ரம் பெற்று வருகிற காலகட்டம். இவங்க என்னென்னா ஆல்ரெடி வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ திடீர்னு பழைய பாஸ் கூப்பிட்றாரு, பழைய கம்பெனியில் ஆஃபர் வருது, போகலாமா, இல்லை வேற ஒரு நாட்டில் இருந்து அங்கே கூப்பிட்றாங்க, போகலாமா, இப்போ இவங்க ஒரு ஜாபை சேஞ்சு பண்ணலாமா, அந்த ஃபீல்டை சேஞ்சு பண்ணலாமான்னு பல கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. அப்போ அதை பார்த்து முக்கிய முடிவாக பார்த்து எடுக்கணும். ஆனால் சம்பள உயர்வு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறீங்க, அந்த டிசிஷன் மேக்கிங் மட்டும் பார்த்துட்டு முடிவெடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். அது குழந்தை ரீதியாக பிளான் பண்ணுறவங்க குழந்தைக்கு பிளான் பண்ணலாம். ஆனால் முன்னோர் ஆசீர்வாதம் தேவை. ஓகே சார். முன்னோர் ஆசீர்வாதம் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் அமாவாசை, அதாவது ஆடி அமாவாசை வருது, கிரகணம் வருது. அப்போ ஆடி அமாவாசை அந்த வழிபாடுகள் பண்ணிட்டு பண்ணும் பொழுது நிச்சயமாக இருக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தின் மூலம் 16 வகை செல்வங்கள் போல் அடுத்த குழந்தை பிறப்புகள், நோய் நொடியிலிருந்து மிடி வர்றது, ஜாதகத்தில் இந்த கிரகண தோஷங்கள், ராகு கேது, சந்திரன் கேது, சந்திரன் ராகு, அது மாதிரி ராகு கேதுனால் ஏற்பட்ட அனைத்து இது விலகி பாவ விமோச்சனம் படக்கிற அளவுக்கு வருது. சிறப்பாக இருக்கலாம், ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக சார். நீங்களும் உண்மை உழைப்புக்கு உதாரணமாக இருக்கிற மகரமாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி.